ஒன்பதாவது மந்திரம். 9 முடிச்சிட்டோமா? விளக்கம் சொல்லணும். செடியார் அதாவது குணம் யாதும் இல்லாத மானிடருக்குரிய குணம் இல்லாதவன் இறைவன். அந்த இறைவன் என்னுடைய உடம்பை நீக்கி என்னை சிவமான அகரத்தில் புக வைக்கணும், அருளொளி காட்சி தரணும். அந்த மந்திரமா? அதானே. அருளொளி காட்சி தரணும், பழைய அன்பருடைய கூட்டத்தில் என்னை கூட்டணும், அதை காண்பதற்கு நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னார். அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம். அதுக்கு விளக்கம் சொல்லணும், எழுதுங்க. முதல் செய்தி, ஆன்மாக்களின் குணம் இல்லாதவன். அது எந்த வரியில் இருக்குது, உரையில் எதனால் அதை சொல்கிறாங்க? படிங்கிறதுக்கு குணம்னு அர்த்தம். படிதான் இல்லை, படினா குணம். இறைவனுக்கு குணம் இல்லை என்று சொன்னால் என் குணம் உண்டு, ஆன்மாக்களின் 3 குணம் இல்லைன்னு பொருள் எடுக்கணும். இறைவனுக்கு என் குணம் உண்டு, ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீக குணம் என்ற ஆன்மாக்களின் குணம் இறைவனுக்கு இல்லை என்று பொருள் எடுக்கணும். இறைவனுக்கு குணமே இல்லை என்று பொருள் எடுக்கக்கூடாது. இறைவனுடைய குணங்களை கொண்டுதான் சைவம் இறைவனுக்கு இலக்கணமே சொல்லுகிறது. பாசமில்லாதவன், தூயவன், அறிவு வடிவானவன், இன்ப வடிவானவன், இதெல்லாம் இறைவனுடைய குணங்களாக வருகிறது. இந்த குணங்கள்னால தான், குணங்களை உயிர்களுக்கு காட்டி தான் உயிர்களை இறைவனிடத்தில் செலுத்த முடியும். அதனால் இறைவனுக்கு குணம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, குற்றமுடைய இந்த உடம்பை நீக்கி என்று கேட்கிறார். குற்றமுடைய இந்த உடம்பை நீக்கி என்பதை நாம் எளிமையாக புரிவதற்கு தத்துவ சுத்தி செய்து என்று புரிந்து கொள்ளணும். ஒரு உயிருக்கு தத்துவ சுத்தி நிகழ்ந்ததென்றால் ஆன்ம தரிசனம் நிகழ்ந்து விட்டது என்று அர்த்தம். ஆன்ம தரிசனம் நிகழும்போது சிவரூபம் என்ற குருவருள் காட்சி கிடைக்கிறது. அதன் மூலமாக அந்த ஆன்ம சுத்திக்கு செல்லுகிறது. ஆன்ம சுத்தி நிலையில் 2 சிவகாரியங்கள் நடக்கும். என்னதெல்லாம்? சிவயோகமும் சிவ தரிசனமும் நடக்கும். அதன் பின்பு அந்த சாதகனுக்கு சிவபோகம் கிடைக்கும். சிவபோகம் அல்லது ஆன்ம லாபம். இந்த நிலையை ஒரு சாதகன் அடையும் போது அவன் ஜீவன்முக்தனாகிறான். அந்த ஜீவன்முக்தனுக்கு உரியதுதான் திருக்கூட்டம். உடம்பிலிருந்து விடுபட்டு மலங்களிலிருந்து விடுபட்ட ஒரு சாதகன்தான்
சிவநகருக்கு புக முடியும். சிவநகர் என்பது சிவயோகம். கடியார் சோதி கண்டுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? கடியார் சோதி கண்டுன்னு எத்தனாவது வரிசையில் சொல்றாரு? அதுதான் சிவ தரிசனம். கடியார் சோதி கண்டுங்கிறது தான் என்னது? சிவ தரிசனம். சிவ தரிசனம் எப்போ நடக்குது? ஆன்ம ரூபத்திலையா, ஆன்ம தரிசனத்திலையா, ஆன்ம சுத்தியிலையா? அதாவது சிவ தரிசனம் எப்போ நடக்குது? ஆன்ம ரூபத்திலையா, ஆன்ம தரிசனத்திலையா, ஆன்ம சுத்திலையா? நீங்கள் எழுதி வச்சதை எண்ணி பார்த்து அதை பார்க்குறீங்களான்னு பார்த்தேன். திரும்ப திரும்ப எழுதுறீங்களா, புரிஞ்சு எழுதுறீங்களா, சும்மா வாத்தியார் சொல்கிறான்னு எழுதுறீங்களான்னு பார்த்தேன். அங்கேயே இருக்குது அந்த நோட்ஸில். சிவ தரிசனம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? ஆன்மா சுத்தப்படும் போது தான் சிவனை தரிசிக்குது. இங்கே கடியார் ஜோதிங்கிறத நீங்கள் எதோடு சேர்த்துக்கணும்? சிவ தரிசனத்தோடு சேர்த்துக்கணும். அதாவது நாம் திடீர்னு குதித்து தசகாரியத்துக்கு போகிறோமே, அது இதில் அப்ளை ஆகுதான்னு பார்க்கணுங்கள, நீங்கள் ஏற்றுக்கிடணுங்களா? நான் சும்மா சொல்லக்கூடாது. எல்லா மந்திரங்களும் தசகாரியத்தில் அடங்கும், மறந்துடாதீங்க. ஒன்று முதல் நாளில் அடங்கும், அல்லது அடுத்த 3ல் அடங்கும், அல்லது 10லையும் அடங்கும். கட்டாயம் எதில் அடங்கி தான் ஆகணும். சில மந்திரங்களை தசகாரியத்தில் சொன்னால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், வலிந்து சொல்லாமல் இயல்பாக. இப்போ பாருங்கள், கடியார் சோதிங்கிறாரு, கண்டுங்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாரு? சிவ தரிசனம்ங்கிறார். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். கண்ணினை கலிகூற படியான் இல்லா பரம்பரணி உன் பல அடியார் கூட்டம். பல அடியார் கூட்டம் யாருக்கு கிடைக்கும்? ஜீவன் முக்தனுக்கு தான் கிடைக்கும். ஆன்ம ரூபத்தில் கிடைக்காது, ஆன்ம தரிசனத்தில் கிடைக்காது, ஆன்ம சுத்தியிலும் கிடைக்காது. எப்போ தான் கிடைக்கும்? ஆன்ம லாபம் என்று சொல்லக்கூடிய சிவபோகத்தில் தான் கிடைக்கும். திருக்கூட்டம் என்பது யாருக்குரியது? ஜீவன் முக்தனுக்கு உரியது. பண்டார சாஸ்திரத்தில் ஒரு கேள்வி வருது. அதாவது ஜீவன் முக்தன் குருவை வணங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஜீவன் முக்தன் குருவை வணங்க வேண்டுமான்னு கேள்வி கேட்டால், அந்த எப்படி சாதகன் அங்கம் என்றால் இறைவன் அங்கி ஆகிறான். அதே நீ குரு மேலே ஏற்றினா குரு அங்கி, நீ யார்? அங்கம். அப்போது உனக்கும் யாருக்கும் வேறுபாடு உண்டு, குருவுக்கும் உனக்கு வேறுபாடு உண்டு. நீ யாரை வழிபட்டு தான் ஆகணும், வழிபட்டு தான் ஆகணும். உனக்கு என்ன உண்டு? குருலிங்க உண்டு. அதில் ஏதாவது ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு பண்டார சாஸ்திரத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தேன் முந்தா நாள். நிறைய நூல்களிலிருந்து பிரமாணம் கொடுத்துருக்காங்க. குருவும் மிஸ் ஆகக்கூடாது, லிங்கமும் மிஸ் ஆகக்கூடாது, சங்கமும் மிஸ் ஆகக்கூடாது. ஆனால் நாம் என்ன நினச்சிருக்கோம்னா குருலிங்க சங்கமம். இப்போ நாம் இவ்வளோ பேர் சேர்ந்துட்டோம்னா சங்கமம் அப்படிங்கிறோம். அது தப்பு கிடையாது. நமக்கு இதான் கிடச்சிருக்குது சங்கமங்கிறோம். பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க அதை கடன் தானே சொல்லுவான். உங்களுக்காக இது 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 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்ல, இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்லன்னு சொல்லுவானா? வர்றவன் என்ன சொல்லுவான்? நீ சொல்லனால அதான் தெரியும். மொத்தமே நீ காய்கறி வாங்குறதே 100 ரூபாய்க்கு தான். ஒருவன் கடை பெட்டி கடைங்கிறது எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுவான். ஆனால் அவன் கடைக்கும் என்ன பேர் தான்? கடைன்னு தான் பேர். ஆமாம் ஆமாம். பில் கலெக்ட் பண்ணுறவனுக்கு கலெக்டர்னு தான் பேர். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கலெக்டர்னு தான் பேர். உண்டா இல்லையா? நீ இவங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நீ கலெக்டர்னா அப்புறம் அவர் கலெக்டர். அப்போ யார் தான் ஒரிஜினல் கலெக்டர்? நான் பில் கலெக்டர், அவ்வளோதான். மாவட்ட கலெக்டர் எப்படி என்கிட்ட பேசாத. ஆமாம், நான் பில் கலெக்டர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ 10th ஃபெயிலு, நான் 8th பாஸ், அவ்வளோதான். இதில் எந்த உயிரும் சமாதானம் செய்யாது. இப்போது உங்ககிட்ட இது திருக்கூட்டம் இல்லைன்னா நீங்கள் ஏற்கவே மாட்டீங்க. இப்போ நான் பாடம் நடத்துகிறேன்னா என்னை விட பெரிய குருமார்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. நீங்கள் பாடம் கேட்குறீங்கன்னா உங்களோட பெரிய சீடர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது இதுதானே. என்ன சார், நமக்கு கிடைச்சது இதுதானே. ஆமாம், அது கல்யாணம் தான். ஆமாம், அங்கேயும் கல்யாணம் தான், அதுவும் கல்யாணம் தான். புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிடணுமே தவிர, நமக்கு கிடைத்த இதிலேயே இதுக்கு மேலே ஒரு குருலிங்க சங்கமம் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவாக மாணிக்க வாசகர் நான் அடியார்களை பார்க்க ஆசைப்பட்டேன்னு சொன்னால், இப்போ நாமளே யோசிப்போமே. நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் நிறைய பிஸ்னஸ்மேனை சந்திக்க ஆசைப்படுறேன், என்னுடைய டெவலப் பண்ண ஆசைப்படுறேன்னா என்னை விட பெரிய பிஸ்னஸ் மேனை தேடுவேன்.
சின்ன பிஸ்னஸ் மேனை தேடினேன்னா நான் தான் நிறைய இழக்க வேண்டியிருக்கும். என்ன சொல்லுவான், ஒரு 5 கோடி ரூபாய்க்கு சரக்கு கொடுத்தீங்கன்னா விற்றுட்டு தரேன்பா. பெரிய பிஸ்னஸ் மேனை சந்தித்தோம்னா, தம்பி உங்கள் திறமையெல்லாம் பாராட்டும்படியாக இருக்குது, நம்ம பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவான். உண்டா இல்லையா? அதனால் மாணிக்கவாசகர் அது என்ன சொல்கிறாங்கன்னா, உரையாசிரியர்கள் மாணிக்கவாசகர் சொல்கிறதுலேருந்தே தெரியுது இந்த திருக்கூட்டம் என்பது யாரை, ஜீவன் முக்தர். எதுக்கு நான் இதை கூட அழித்து சொல்கிறேன்னா, சைவர்கள் ஏமாறுற இடமும் இது தான். 100 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா திருக்கூட்டம். இதற்கு மேலே பெரியவங்க திருக்கூட்டம் சொன்னது இதை அல்லங்கிறது என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அந்த வருத்தத்தில் சொல்கிறேன். அவங்க சொன்ன திருக்கூட்டம் வேறு. அப்படி இல்லைன்னா சிவஞான போதும் 12ஆம் நூற்பாவில் கொண்டு ஏன் குருலிங்க சங்கமத்தை வைக்கணும்? அப்படியானால் உண்மை விளக்கம் அப்பாயி முத்திக்கு அழியாத காரணம். அப்பாயி முத்திக்கு அழியாத காரணம்னா வழி, நேரடி வழி. இப்போ நானும் நீங்களும் சந்தித்ததுனால திருவாசகம் புரியுது, திருமந்திரம் புரியுது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு முத்தி இப்போ பாடம் முடிஞ்சோன்னா முத்திக்கு போகிறீங்கன்னு சொன்னேன்னா, இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படும்போது வகுப்பு போனோம்னா இன்றைக்கி புதன்கிழமை முத்தி கொடுத்துருவாங்கன்னு வந்தீங்களா? இல்லை. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு, அப்பாய் முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் செப்பக்கேள் ஒப்பில் குருலிங்க சங்கமம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குருலிங்க சங்கம் கிடைத்தால் பிறவி இல்லைங்கிறதும் சொல்கிறார். புரியுதா? கற்றா மனம் போல் கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர்வேடம் இடமாக. கற்றா மனம் போல் கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர்வேடம் இடமாக. அதெல்லாம் ஒரு இடமாக வச்சு நம்ம அந்த குருலிங்க சங்கமத்தை பண்ணணுங்கிறது எப்போ சொல்கிறாரு? அது வினாவிலே கிடையாது, மறந்துடக்கூடாது. உண்மை விளக்கத்தில் எதிலே இல்லை, வினா நம்பர்லேயே கிடையாது. ஆனால் முத்திக்கு அது வேணும்னு இருக்குது. அப்போது இந்த மாணிக்கவாசகர், நான் எதுக்கு உங்கள்கிட்ட இந்த நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற வரி தான் அடுத்த பதிகம் முழுவதும். நம்ம திருக்கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சோம். அதை நான் இப்போவே உடைச்சி சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, அப்போ தான் அடுத்த வகுப்புங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். எத்தனை ஆசைப்பட்டார் இதில் மாணிக்கவாசகர்? ஆசை 10ல் 10. எத்தனை ஆசைப்பட்டார்? 10 பாட்டுன்னா 10 ஆசை தானே. அதில் ஒரு ஆசை என்னது? 9வது மந்திரத்தில் என்ன ஆசை? அடியார்கள் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, அடுத்த பதிகம் என்னது? அதிசய பக்தி. என்ன தலைப்பு போட்டிருக்காங்க? ஒவ்வொரு மந்திரத்திலையும் கடைசி வரி என்னது? அடியரில் கூட்டின அதிசயம் நடந்தால் என்ன வந்துடும்? முத்தி இலக்கணம் வந்துடும். என்ன வந்துடும்? அடியரில் கூட்டிய அதிசயம் வந்தால் முத்தி இலக்கணம் வந்துடும். இப்போ நாம் 300 பேர் 400 பேர் 500 பேர் கூடுற இடத்துல முத்தி வந்துட்டா ஏன் வரலன்னா, நாம் திரும்பவும் புறப்பட்ட இடத்துக்கு தான் வர்றோம். நம்ம சரியகிரியில் நிற்கிறோமே தவிர அக வழிபாடு என்ற ஆதார யோகம் இல்லை, இருந்தாலும் முழுமையாக இல்லை. அதன் துணை கொண்டு ஞானம் இல்லை. அது ஞான அனுபவம், ஞானம் இருந்தாலும் ஞான அனுபவம் இல்லை. அதனால் நாம் சந்திக்கிறது நம்ம லெவலுக்கு அது ஒரு பெரிய கூட்டம். நம்ம லெவலுக்கு அது ஒரு பெரிய கூட்டம். புரியுதா? அந்த நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் சிவபிரகாசத்தில் போனாலும் குருலிங்க சங்கமும் கடைசியில் தான் இருக்குது. சித்தியாரில் போனாலும் குருலிங்க சங்கமும் கடைசியில் தான் இருக்குது. ஜீவன் முக்தனானவனுக்கு உரியது தான் குருலிங்க சங்கம். அவனுக்கு எதற்கு குருலிங்க சங்கம் வழங்கப்படுகிறது? அவன் ஜீவன் முக்தனாக இருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை எது? உடம்பு. இந்த உடம்புங்கிறது மாயையில் வந்தது தான். அவன் ஜீவன் முக்தன் ஆகிவிட்டான் என்பதனால இந்த உடம்பு இவன் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் அல்லைன்னு ஆயிராது. முருகரை போல நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தாருன்னு சொல்ல முடியாது. நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தாலே தாய் தந்தை கிடையாது. நெற்றிக்கண்ணில் வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஜீவன் முக்தன் ஆனாலும் யார் வயிற்றில் பிறந்தவன் தான். மாயையிலிருந்து தான் அவன் உடம்பு வந்திருக்குது. அப்போ எந்த சம்மந்தத்தோடு இருக்கிறான்? மாயை சம்மந்தத்தோடு இருக்கிறான். இருபத்தில் இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியில் வையாபுரி ஐயா எழுதுகிறாரு. ஒரு சீடன் கேட்குற மாதிரி இருக்குது. அருணந்தி சிவாச்சாரியா தன்னுடைய குருக்கிட்ட கேட்குறாரு, நான் தீட்சை வாங்கிட்டேன், வாங்கின பிறகு மலம் இல்லைங்கிறீங்க, உடம்பு இருக்குது இல்லை, உடம்பு இருக்குதுன்னா நான் எது கூட தான் இருக்கிறேன்? மாயை என்ற மலத்தோடு தானே இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாயை தானே, மாயை கூட தானே இருக்கிறேன். அப்போ நான் தீட்சை வாங்கினாலும் மலத்து கூட தானே இருக்கிறேன். அப்போ அதில் எழுதுவாங்க, அதில் என்ன சொல்லுவார்னா, ஐயாவரி ஐயா, நீ இவைகள் எதுவுமே உன்னை பாதிக்காது, உன் குருவருள் வீணாக போகாது. நீ சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டது போல 5 எழுத்து சாதனம் செய். சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டது போல ஏகனாகி இறைவனி நில். சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டதில் அயரா அன்பில் அரண்களல் செல், அயரா அன்பு காற்று. சிவஞான போதத்தில் 12ஆம் நூற்பாவில் சொன்னது போல குருலிங்க சங்கமத்தில் இரு. இதுதான் அட்வைஸ்.
நீ 9ஆம் நூற்பாவில் சொன்னப்பட்ட போல 5 எழுத்து சொல்லு, இது உன்னை பாதிக்காது. 10ஆம் நூற்பாவில் சொன்னது போல பணி செய், இது உன்னை பாதிக்காது. 11ஆம் நூற்பாவில் சொன்னது போல அன்பு காட்டு, இறைவன் மேல் அன்பு காட்டு, உன்னை பாதிக்காது. 12ஆம் நூற்பாவில் சொன்னது போல குருலிங்க சங்கமத்தில், இது உன்னை பாதிக்காது. அல்லது இது பிராரத்த கர்மமாக உன்னை என்ன செஞ்சிடும், பாதிச்சிடும், உன்னை பாதித்து விடும். பிராரத்த கர்மம் ஏதோ ஒரு வகையில், மாயை உன்னை ஏதோ ஒரு வகையில் சிவப்பார்வையில் இருந்தோ சிவம் காட்சிப்படுவதற்கு பதிலாக உலகம் காட்சிப்பட்டு ஆகாமிய வினைகள் தோன்றி அது பிறவிக்கு கூட எதாகி விடலாம், வழியாகி விடலாம். ஆகாமிய வினைகள் தோன்றி பிறவிக்கு கூட என்ன செய்யலாம், வழியாகிடலாம். அப்படிலாம் நடக்காமல் சாமி பார்த்துக்கிடுவார். இருந்தாலும் நீ மாயை வசப்படாமல் இருக்கிறதுக்கு என்னது, குருலிங்க சங்கம். இந்த அட்வைஸ் யாருக்கு, நமக்கா? இந்த அட்வைஸை நமக்கா? ஜீவன் முக்தருக்கு, ஜீவன் முக்தர்களுக்கு. அதனால தான் நீங்கள் குருவினுடைய மதிப்பை யாருக்கும் உணர வைக்க முடியல. அவன் ஜீவன் முக்தர் ஆனால் தான் அவனுக்கு புரியும். குரு ஒன்று ஜீவன் முக்தராக இருக்கணும், அதுவும் இல்லை. ஒன்று சீடன் ஜீவன் முக்தராக இருக்கணும், அதுவும் இல்லை. அதனால் சீடனுக்கு மதிப்பு குருவுக்கு தெரிய மாட்டேங்குது, குரு மதிப்பு சீடனுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த குருலிங்க சங்கமம் இதில் மாணிக்கவாசகர் வந்து இந்த பதியம் ஒரு அதிசய பதிகம். இந்த அதிசயப்பத்தையும் ஆசைப்பத்தையும் இணைச்சி நம்ம திருக்கூட்டத்தில் ஒரு பெரிய விஷயத்தை 10 வருஷத்துக்கு முந்தைய கண்டுபிடிச்சோம். என்ன விஷயம்னா, மாணிக்கவாசகர் இறைவன் எத்தனை ஆசை சொன்னார்? இறைவன் மாணிக்கவாசகரை கூப்பிட்றாரு, ஒரே ஒரு ஆசையை நிறைவேற்றுறேன், 10 கிளியர் ஆகிடும். அதுதான் அடியடி குட்டிய. ஆமாம், இதை நம்ம முதல்ல 10 வருஷத்துக்கு முந்தைய நம்ம இந்த செய்தியை பதிவு செய்தோம். ராணிமாட நம்ம பாடத்தில் மயங்கினது இந்த வார்த்தையினால தான். எப்படி கண்டுபிடிக்கிறானுங்க இவனுங்க? கோயம்புத்தூரில் இவங்க சொல்லி அவனெல்லாம் வியந்துட்டானுங்க, இப்படி எல்லாமே திருவாசகம் படிக்கிறீங்க அப்படின்னு. எந்த உரையிலாவது இருக்குன்னு சொல்லிடுங்க, நம்ம வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுக்கலாம். இது நம்ம கூட்டத்தினுடைய கண்டுபிடிப்பு. அது நீங்கள் கண்டுபிடிச்சோம்னா நீங்கள் வந்து இருக்க இல்லைன்னு தான் சொல்லணும், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லி அது பக்குவம் கிடையாது. உண்டா இல்லையா? இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு எத்தனை ஆசை? மாணிக்கவாசகர் கூப்பிட்டாரு, நீங்கள் பாடட்டுன்னு சொல்லி தான் நான் பொறுமையாக இருந்தேன். ஏன்னா எப்படி ஒரு 10 பாட்டு கிடைக்கட்டு. நீங்கள் முதல் பாட்டு பாடின உடனே திருக்கூட்டம் தரேன், உங்கள் ஆசை தெரியும், உங்கள் ஆசை நிறைவேறினா ஆசைப்பத்துங்கிற ஒரு பதிகமே போயிடும். என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்கன்னு பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு யார் சொல்கிறா? சிவபெருமான் சொல்கிறார். என்னமோ அவங்க 2 பேரும் பேசுனதை நான் பார்த்த மாதிரி. கடைசியில் பாடி முடித்த உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, நான் காத்திருந்ததே இந்த 9ஆவது மந்திரத்துக்காக தான். எனக்கு தெரியும் நீங்கள் இதை கேட்பீங்கன்னு. எதை கேட்பீங்கன்னு? பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசை. சிவபெருமான் சொல்கிறாரு, 10 ஆசையை 10 தடவை நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஆசை நிறைவேற்றுறேன். எத்தனை நிறைவேறிடும்? அந்த அதுவும் +1 9 + 1 10. ஓகே, கிளியர் ஆகிரும் அப்படிங்கிறார். ஓகேங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாங்கி கொண்டது தான் என்ன பதியம்? அதிசயப்பத்து. அதிசயப்பத்து. 5 ரூபா வேணும், 10 ரூபா வேணும். 5 ரூபா வேணும், 10 ரூபான்னு கேட்கறதுக்கு 2 லட்ச ரூபா தந்துட போக. ஆமாம், அப்படி மொத்தமாக கொடுத்து விட்டாச்சு, எல்லாமே அதில் அடக்கிடுங்க அப்படி சொல்கிறது தான். அப்போ மாணிக்கவாசகருக்கு அதற்கு முன்பு அடியார்கள் இருந்தால் பல அடியார்னு கேட்டார். அவர் யாருக்குன்னே அடியார்கள் கூட தான் இருந்தார். என்ன அடியார்கள் கேட்டார்? பல அடியார்னு கேட்டார். இப்போ நாமளே வந்து இப்போ நம்ம எல்லாம் சந்திக்கிறதுக்கும் நம்ம குருவோட சந்திக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? இப்போ நம்ம குழந்தைகளுக்கே சில விஷயங்கள் புரிய மாட்டுக்கு. நான் கேள்விப்பட்டேன், பெரிய நிகழ்ச்சினா போவோம், சின்ன நிகழ்ச்சினா போக வேண்டாம்னு நம்ம பாடுற குழந்தைகள் ஃபீல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். பெரிய நிகழ்ச்சி சின்ன நிகழ்ச்சி எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? மேடை அழகாக இருக்கிறதுனால பெரிய நிகழ்ச்சியா? குருநாதர் கூட உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய வேலைகளை போட்டுட்டு குரு வர்றாருன்னா போய் கையை கட்டி நிற்கிறோம். அது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி என்ன சார்? அது தெரிஞ்சால் தானே. அதான் வரல வந்தாங்கங்கிறது 2வது விஷயம். சிவா இந்த வார்த்தையை பரப்புகிறாங்க. பெரிய நிகழ்ச்சினா போகிறது யாரும் இல்லாமல் இருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் குருமார் கூட நம்ம போய் உட்காந்துருக்கிறது எவ்வளோ அனுபவம். அவர் தீக்கை வாங்கி 40 வருஷம் கழித்து எங்களுக்கு தீக்கை கொடுக்குறாருன்னா இடையில 40 வருஷம் தவம் என்ன? எங்களுக்கு தீக்கை கொடுத்த பிறகு அவர் செய்த தவம் என்ன? அவருடைய கால் தூசி கூட நம்ம பெற மாட்டோம். அவ்வளோ தவம் செஞ்சுட்டு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு சாதாரணமாக இருக்கும். யார் கூடவும் நம்ம இருக்கிறது இன்னைக்கு சாதாரணமாக இருக்கும், நாளைக்கு சொன்னால் பெருசாக இருக்கும். ஆமாம், அதனால் இறைவன் இதை சொன்னார் இந்த மந்திரத்தை, இந்த பதியத்தை. அடுத்த வகுப்பில் நம்ம இதை வேகமாக முடிச்சுட்டு அதில் போனால் இந்த 2 பதியத்தையும் இணைச்சி படிக்கணும். அந்த 9 ஆசையும் 9 இடத்துல வரும், வேறு வேறு வடிவத்தில் வரும். அடியரில் குட்டிய அதிசயம், அடியரில் குட்டிய அதிசயம் தான் சொல்லுவார். ஆனால் அந்த 9 விண்ணப்பம் ஏதோ ஒரு வடிவத்தில் நிறைவேறி கொண்டே இருக்கும்.
அதை நம்ம முடிச்சுட்டு கட்டுற மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும். ஆசை பற்றியும் முடிச்சுட்டு அதிசய பற்றியும் முடிச்சுட்டு முதல் ஆசை என்ன, இது எங்கே நிறைவேறி இருக்குது, ரெண்டாவது ஆசை என்ன, அது எங்கே நிறைவேறி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு பெரிய ஒர்க்கு. அதனால தான் நீங்கள் திருவாசகத்தை பிடிச்சிடுங்கன்னு நான் சொல்கிறேன். திருவாசகத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணேன். முதல் மந்திரத்தினுடைய இது இரண்டாம் மந்திரத்தில் இருக்குது. அது எல்லாமே அதில் இருக்கும். இரண்டாவது பலன் 3 இருக்குது. எப்படி நான் 30 31 நினச்சி படிங்கன்னு சொன்னனோ அதே மாதிரி தான் இது. நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, அது எங்கேங்கிறது தான் கண்டுபிடிக்க முடியும். அதை நான் ஒரு கட்டளை உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். ஆமாம், 5 நிமிஷம் நான் இது 2 பதியத்தையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன்னா அங்கே 1வது மந்திரத்தில் பட்ட ஆசை இங்கே எங்கே இருக்குது, அங்கே 2வது மந்திரப்பட்ட ஆசை இங்கே எங்கே நிறைவேறி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பண்ணிடலாம். அவர் தான் பேசியிருக்கிறேன், பதிவே பண்ணியிருக்கிறேன் நம்ம இதில். அதை நான் பார்த்து படிக்கலாம். அதாவது நம்ம திருக்கூட்டம் திருவாசகத்தில் அதிகமாக வேலை செய்த திருக்கூட்டம்ங்கிறது யார் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மறுக்க ஆசைப்படுபவர்களுக்கு பணிவான வேண்டுகோள் என்னென்னா, யார் செய்திருக்காங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம், அவ்வளோதான். என்ன சார், நாங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டோம். மாரியம்மன் கோயிலில் ஒரு அறிவிப்பு விட்டேன்னா, நீத்தல் ஒன்று பார்த்தா நாங்கள் 2 தடவை பதிஞ்சிருக்கிறோம். சதகத்தை 60 மந்திரம், ஒரு மந்திரத்துக்கு 40 நிமிஷம் சார், ஒரு பதிகத்தை 40 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம், பதிஞ்சிருக்கிறோம். திருவாசகத்தில் நிறைய பதிவுகள் ஏற்கனவே நிறைய எடுத்து பதிஞ்சிருக்கிறோம். அது எங்கள் குரூப் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா இதை விட அதிகமாக யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம். என்ன சார்? அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, இதில் பெருமைப்படலை. இறைவன் பார்த்தாரு, இவனு வேலைக்காக அவனை போல தெரியுது, கொஞ்சம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், திருவாசகத்துக்கு என்னோடய வேலைக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னு மாணிக்க வாசகர் நம்ம கூட்டத்தை விரும்புகிறாருங்கிறது என்னுடைய கருத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், தெரிஞ்சாதானே சொல்கிறதுக்கு, அவனுக்கே தெரியாதாச்சு. அதாவது இப்போ யார் இதை இப்படி சொல்லியிருக்கிறான், இது திருவாசக காலம் நம்ம தான் சொல்கிறோம். யார் கவலைப்படுறா? திருவாசகம் முற்றோதல் வரலன்னா இப்போ நம்ம இந்த ஆசை வராது. முற்றோதல் அலையை ஏற்படுத்தினவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். முற்றோதல் அலையில் எல்லாரும் எதை தொட்டுட்டாங்க? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருவாசக பொருள் தெரிய வேண்டும் என்ற ஆர்வம் பாடுறவங்களுக்கு வரணும். திருவாசகத்துக்கு பொருள் சொல்ல வேண்டுங்கிற ஆசை பேசுகிறவங்களுக்கு வரணும். இந்த அவேர்னஸை நம்ம மெதுவாக கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறோம். அது செய்யலாம். இந்த மந்திரத்தில் நம்ம அதுக்கு தான் சொல்லி முடிச்சிருக்கிறோம். அடியேறில் அதுக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஒப்பில் குருலிங்க வேடம் எனக்கூரில் இவை கொண்டார் கருவொன்றின் இல்லார்கான். அப்பாயி முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் செப்பக்கேள் ஒப்பில் குருலிங்க வேடம் எனக்கூரில் இவை கொண்டார் கருவொன்றின் இல்லார்கான். அவனுக்கு என்ன கிடையாது? இப்போ நமக்கெல்லாம் பிறவி கிடையாதா? அப்போ நம்முடைய சங்கமும் அவங்க சங்கமும் வேறு தானே. நம்ம குருக்கிட்டையும் குறை இருக்குது, நம்ம சங்கமத்திலையும் குறை இருக்குது. நம்ம வளர வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆனால் மாணிக்கவாசர் சொல்கிற குருவிலையும் குறையில்லை, சங்கமத்தில் லிங்கத்தில் எப்போவுமே குறையில்லை. கொண்டா இல்லையா? அந்த 3ம் ஒருவனுக்கு சரியாக வாய்க்கணும். அதில் பண்டார சாத்திரத்தில் ஒரு இடத்துல ஒரு அழகான கேள்வி, ஜீவன் முக்தனாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை இறைவன் திருவடிக்கு போக விரும்புகிறீங்களான்னா ஜீவன் முக்தன் சொல்லுவானா, நான் ஜீவன் முக்தனாகவே இருந்துக்கிடுறேன். ஏன்னு கேட்டால் அங்கே லிங்கம் கிடையாது, அங்கே சங்கமும் கிடையாது, அடியார்களும் ஒருத்தரும் வரமாட்டாங்க, யாரையும் பார்க்க முடியாது. சும்மா உங்கள் திருவடியிலே உட்காந்துட்டு சிவா சிவான்னு சொல்லி எத்தனை நாளைக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு பதில் வருது பண்டார சாத்திரத்தில். சும்மா உட்காந்து பேரின்பத்தை தர அது தின்னுக்கிட்டே எவ்வளோ நேரத்தையும் தின்னுட்டு இருக்கிறது. அது அடியார்கள் வந்தாங்கன்னா பார்த்து பேசிகிட்டு இருக்கலாம்ண்ணா, எனக்கு இதுதான் பிடிக்குது. அடியார்கள் வேணும், சிவலிங்கம் வேணும். சிவலிங்கத்து பேரை சொல்லி கோயில், இப்போ நம்ம நாயன்மார்களெல்லாம் யார்? 3ம் கைகுடியவர்கள். ஒரே இடத்துல இருக்கலையா? அவங்களுக்கு ஒவ்வொரு கோயிலாக போய் பார்க்க ஆசை இருந்தது, ஒவ்வொரு திருக்கூட்டத்தையும் பார்க்க ஆசை இருந்தது. இப்படி யோசிச்சிங்கன்னா சைவம் நமக்கு ஏன் யாத்திரை போகணும். இப்போ நம்ம யாத்திரை போகிறது, வெளியூர் போகிறதுலாம் என்ன ஆகும்னா இந்த படிநிலையில் நம்ம வேலை வரும். பெட்டி கடையில் 10 பிஸ்கட் விற்றுக்கிட்டு இருந்த பெட்டி கடைக்காரன் 20 பிஸ்கட் விற்கிற மாதிரி நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யாத்திரை போகிறேன்னு வண்டி எடுத்தோம்னா இறைவனும் நம்ம கூட வருவார். அவருக்கு சீட்டு போட வேண்டியதில்லை, அவ்வளோதான். விட்ட சீட் போட்டிங்கன்னா அவர்கிட்டையும் காசு கேட்டுருவீங்க, அது சீட் போட வேண்டியது. இறைவன் நம்ம கூட என்ன செய்வார்? வருவார். ஆமாம் என்று இந்த அளவில் நிறைவு செய்வோம். வருகின்ற வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடியில் எண்ணெசலர் மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரதி கேட்பு எம்பெருமான் வழி எழுந்துள்ள நாளை படி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய ஆமாம் 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 லாக் பண்ணிட்டாங்க.
ஆமாம், நம்ம போகும் கரெக்டாக திறந்தாங்கல்ல. நான் சாமி விட்டு வெளியே வந்தோன்னா அப்படி ஒரு வகுப்பு இல்லைன்னா நான் திடீர்னு கிளம்பி போனேன். திடீர்னு கிளம்பி போனேன். சும்மா தான் உட்காந்துருக்கேன். இப்படி நான் சொல்கிறேன், என்னுடைய வயதுக்கு திருவாசகங்கிற ஒரு காரணம்